வணக்கம் மக்களே. இதுக்கு முந்தைய வீடியோ பதிவில் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறத காட்டியிருப்பேன். அந்த கோயிலில் மயில் வாகனத்தையும் பார்த்துருப்பீங்க. சார்ஜ் இல்லை, சரியாக எடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பாப்பா கவர் பண்ணியிருக்கா, நான் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன். பொங்க வச்சது, அந்த சைடில் சாமியை ஃபுல்லாக காட்டலைன்னு கொஞ்சம் கவலை இருந்துச்சு. எல்லோரும் இன்னொரு 2 வண்டியில் வந்தாங்க. இன்னொரு வண்டி வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட் ஆளாக பொங்க வச்சுருவோம், கூட்டம் இல்லாமல் இருக்கையில், அப்போ பொங்க வைக்க இடம் இருக்காதுல்ல அப்படின்ட்டு யாரும் வர்றதுக்குள்ளே பொங்க வச்சுருவோன்னு ஃபஸ்ட் ஆளாக வந்து பொங்க வச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு. இன்னும் சாமியை எந்த சாமிக்குமே அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கலை. அதே பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே ஐயர் சொன்னார், பூசாரி சொன்னார், கொஞ்சம் பொறுமையாகவே பாருங்கள், நான் இருப்பேன் அப்படின்னு. ஒரு நேரம் பூஜை பண்ணிவிட்டு போயிடுவாங்க, வண்டி வந்ததை பார்த்துட்டு வந்திருப்பார், அதனால் இருப்பேன், பொறுமையாகவே பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதோட இந்த வீடியோ பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. எங்கள் கோயிலை காட்டாமையே விட்டுட்டோமே அப்படின்ட்டு. இந்த பொம்மை படம் வச்சு மறைக்கிறதுக்கு காரணம், ஒரு சில பேர் வந்து வீடியோவில் நம்மளை காட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்கள்ல, அப்படி ஒரு காரணத்தினால தான் பொம்மை படம் அது இதுன்னு போட்டு மறைச்சிருப்பேன். மற்றபடி பாப்பா வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா. நாங்கள் ஃபஸ்ட் ஆளாக போனதுனால அந்த பாட்டிமாவை வந்து அங்கிட்டு இருக்க சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு சுற்றி கூட்டிகிட்டு முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி சைடில் எல்லாம் சுற்றி கூட்டிகிட்டு பாப்பா அவங்க வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து அங்கிட்டு திருப்பி இன்னும் அங்கிட்டு கோயில் சைடில் இருக்குது, அதுக்குள்ளே தண்ணி தெளிக்கணும், ஒவ்வொரு இடத்துக்கு தண்ணி தெளிக்கலான்னு சொல்லிவிட்டு சைடில் தண்ணி பிடிச்சி தெளிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு சைடு பொங்கலை வந்து ரொம்ப எரிய விடக்கூடாதுல்ல தீயை, அதனால் நெருப்பை குறைச்சி வச்சுட்டு தண்ணி எடுத்து இங்கிட்டு இருக்கிற சன்னதிக்கெல்லாம் தெளித்து விட்டுக்கிட்டு இருந்தேன். பின்னாடியே பாப்பா கோலம் போட்டுக்கிட்டு வந்தாங்க. இன்னும் ஒரு பாப்பா தான் இந்த வீடியோ எப்படியோ எடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இந்த பதிவுலையாச்சும் அதை போட்டுருவோன்னு போட்டுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. கூட்டத்தில் வந்து நான் எடுக்கலை. நிறைய பேருக்கு வந்து கேமராவில் வர்றது விருப்பம் இல்லாததுனால கூட்டத்தில் எடுக்கலை. 2 பஸ்ஸு பிடிச்சி வந்ததுனால எங்களுக்கு நல்லதாக போச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டே வந்தோம், ஃப்ரீயாக இருந்துச்சு. சன்னதியை கூட்டிட்டு சுத்தம் பண்ண சந்தோஷம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. சாமி சன்னதியை நம்மளுக்கு கூட்டுறது கொடுத்து வச்சுருக்கு. ரொம்ப காட்டுக்குள்ளே இருக்குது அந்த கோயில். வந்து நல்ல பசுமையான இடம். கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் சுற்று வட்டாரம் ஃபுல்லாக பசுமையான இடம் அந்த கோயில். வந்து நீங்கள் இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த வீடியோ பதிவுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். சுற்றி எல்லா பக்கத்தும் பசுமை, நடுவில் அந்த கோயில் இருக்கும். அதனால் வந்து வந்தாங்கன்னா மொத்தமாக அதுக்கு மக்கள் வந்து வருவாங்க. ஒருத்தர் 2 பேர் வந்து வரமாட்டாங்க. நம்ம நேரமாக என்னமோ ஒரு பஸ்ஸு வந்து அங்கே டவுனுக்குள்ளேயே டீ குடிக்கலான்ட்டு நிப்பாட்டிட்டாங்களாம். முன்னாடி வந்த பஸ்ஸில் தான் நாங்கள் வந்திருந்தோம். அப்படி வரும்போது தான் சரி நம்ம வண்டியில் உட்காந்து என்ன பண்ண போகிறோம், அவங்க வரையில் வரட்டும்னு இறங்கி நடந்து வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தேன். நாங்கள் அதே மாதிரி பொங்கலும் முன்னாடியே வச்சுருவோம் அப்படின்ட்டு நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டோம். பொங்கல் அம்பாவுக்கு, பெத்தனாச்சிக்கும், ஐயனார், மற்ற அங்கே இருக்கிற எல்லா தெய்வத்துக்குமே நம்ம பொங்கலையே வச்சு முதல் படையல் போட்டுட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டோம். இது வந்து நம்ம ஏரியாவுக்குள்ளே முளைப்பாரி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. திருவிழா எல்லா பக்கத்தும் திருவிழாவாக தான் இருந்துச்சு. அதையும் எடுத்து வச்சுருந்தேன். டிராஃபிக் சவுண்ட் அதிகமாக இருக்கனால அந்த சவுண்டை நான் கம்மி பண்ணிட்டேன். நல்லா கோலாகலமாக இருந்துச்சு. பக்கத்தில் காளியம்மன் கோயில் தான், அங்கேருந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. கீழே போய் வீடியோ எடுத்தால் சத்தம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் வீடியோ எடுக்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. அதனால் நாங்கள் மாடியிலே இருந்து வீடியோ எடுத்துட்டோம். நீங்களும் பார்த்துட்டு நம்மளுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. முளைப்பாரியை பார்க்க அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. முளைப்பாரி வரலையே, என்ன காணான்னுக்கிட்டு தான் முன்னாடி போன அந்த கொட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். பின்னாடி முளைப்பாரி வந்து அவ்வளோ ஒரு அழகாக நிறையா பேர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கீழே இருந்து எடுத்திருந்தா இன்னும் சூப்பராக எடுத்துருக்கலாம், எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இன்னும் நிறையா விஷயங்கள் மக்களாகிய உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறணுன்னு ஆசைப்பட்றேன். உங்களுடைய ஆதரவுக்காகவும் என்ன பாப்பா வாரே ஒரு நிமிஷம், பாப்பா கூப்பிட்டுருக்கேன். உங்கள் ஆதரவுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நீங்கள் ஆதரவு கொடுக்க தான்
எனக்கு பேசுகிறதுக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்கும், சந்தோஷப்படுவேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். பார்த்தீங்களா முளைப்பாரி போகிறது பார்த்தீங்களா? கொஞ்சம் நல்ல டிராஃபிக்கான இடம், சரியான சரியான கூட்டம். முளைப்பாரியை பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. எனக்கு பசுமை ரொம்ப பிடிக்கும். பசுமை இயற்கை எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் தாய்க்கு எடுத்துகிட்டு போகிற அந்த முளைப்பாரி ரொம்ப சிறப்பு. அதனால தான் அதையும் சேர்த்து இந்த பதிவில் கொடுத்துருக்கேன். உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் கொடுத்தா தான் அடுத்து பதிவு போடும்போது மனசு நிறைவாக சந்தோஷமாக போடுவோம். நன்றி மக்களே. எப்படி இயற்கையெல்லாம் பார்த்து தெய்வங்களையும் பார்த்து சந்தோஷப்படுறோமோ அதே மாதிரி நம்ம அம்மாவுக்கு ஒன்றும் கையில் கஷ்டமாக தான் இருக்குது. பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, முடியலைன்னா கஷ்டம்தான். இந்த பச்சை கலர் சேலை கட்டியிருக்கிறது என்னுடைய அம்மா தான். அவங்களுக்கு முடியலைன்னு இப்போ 2 மாதமாக அடிக்கடி ஆஸ்பத்திரியில் பார்த்துட்ருக்கோம். அந்த மஞ்சள் கலர் சேலை, பச்சை சேலை எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தடவை போய் கீழே எடுத்தேன். எதுக்கு எடுத்தேன்னா எங்கள் அண்ணனுக்கு இவருக்குலாம் அனுப்பி விட்றதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். சரி, அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த பதிவில் போட்டுட்ருக்கேன். அம்மாவுக்கு ரொம்ப நாளாக இழப்பு இருந்துச்சு. ரொம்ப நாள்ன்றத விட ரொம்ப வருஷம். அது இன்னொரு வீடியோவில் கூட நான் தெளிவாக சொல்கிறேன். இதில் சுருக்கமாக சொல்லிக்கிறேன். இவங்கக்கிட்ட தனியார் ஆஸ்பத்திரியில் ஒரு 4-5 தடவை பார்த்துருக்கோம். இந்த ஆஸ்பத்திரியில் மட்டும் இது சேர்க்காமல் சுற்றுலா உள்ள எல்லா ஆஸ்பத்திரிலையுமே தனியாரில் போய் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். இது லாஸ்ட்டாக பார்த்தது. அது ஒன்றொன்றையும் அடுத்தடுத்து வீடியோ பதிவில் சொல்கிறேன். நம்மளுக்குள்ளே எவ்வளோ வலிகள் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதையெல்லாம் வெளிக்காட்டிக்காமல், இப்படி அம்மாவை பார்த்ததையும் வெளியே காட்டிக்கிற மாட்டேன். பிள்ளைங்கள பார்த்ததையும் அவ்வளோ சீக்கிரம் வெளியிலையும் காட்ட மாட்டேன். அம்மாவை பார்த்ததையும் சிரித்த முகமாக பேசுவேன், பிள்ளைங்களை பார்த்தாலும் சிரித்த முகமாக பேசுவேன். நான் கவலைப்படுறது என்னுடைய 4 செவத்துக்குள்ளே தான் தெரியும் எங்கள் வீட்டில். வேறு யாருக்கும் நான் காட்டிக்கிற மாட்டேன். அதே மாதிரி கேமரா முன்னாடி, யூடியூப்னு வந்துட்டு முன்னாடி அதையும் காட்டிக்கிறது இல்லை. மக்களாகிய உங்களுடைய ஆதரவுக்காகத்தான் நான் காத்திருக்கேன். தயவுசெய்து நம்ம பதிவை பார்த்துட்டு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நோய் நொடிங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடியது தான். யாருமே அதில் விதிவிலக்கு கிடையாது. இருந்தாலும் எப்படியாச்சும் குணமாயிருவாங்க அப்படின்ட்டு தான் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக அம்மாவை கூட்டிக்கிட்டு போகிறேன். அண்ணன், அக்கா 2 பேர் இருக்காங்க. அவங்க யார்கிட்டையும் இருக்க முடியல, நம்மகிட்ட வீட்டு தனியாக இருக்காங்க. அம்மா 1.5 வருஷம் ஆச்சு என் கூட ரொம்ப நன்றி மக்களே, ஆதரவு கொடுங்க.